ஆண்டிகள் கூடி மடம் கட்டிய கதை என்று பகடியாக கேலியாக ஒரு வாக்கியம் சொல்வாங்களாம் அந்த காலத்துல. ஆனால் உண்மையிலேயே ஆண்டிகளால் உலகமே வியக்கத்தக்க வகையில் கட்டப்பட்டதுதான் திருச்செந்தூர் முருகன் கோவில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க திருச்செந்தூர் முருகன் கோவிலை கட்டினவங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது. முற்றும் துறந்த முனிவர்களாக ஆண்டிகளாக வாழ்ந்தவர்கள். பொதுவா யாருமே கடற்கரையை ஒட்டி மிகப்பெரிய கட்டிடங்களை கட்ட மாட்டாங்க. அதற்கு எதிர்மறையா தென் தமிழகத்தின் கடைக்கோடியில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் மாபெரும் கட்டிடக்கலையின் பிரம்மாண்ட அதிசயமா விளங்குது. பொதுவாக கடற்கரை பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் தரைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கதால அங்கு கட்டப்படக்கூடிய கட்டிடங்கள் விரைவில் வலுவிழந்துடும். அப்படியே கட்டினாலும் தரை மட்டத்திலிருந்தும் கடல் மட்டத்திலிருந்து உயரமான மேடைகளை அமைச்சு அதன் மேலே தான் கட்டுவாங்க. ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் இருந்து வெறும் 67 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. 133 அடி உயரமுள்ள இந்த கோவிலோட ராஜகோபுரம் கடற்கரையில இருந்து வெறும் 140 மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த கோவிலோட கருவறை தரை மட்டத்தில் இருந்து 15 அடியும் கடல் மட்டத்திலிருந்து 10 அடியும் தாழ்வான ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கு. தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை, சிலப்பதிகாரம் போன்ற சங்ககால இலக்கியங்களின் வாயிலாக இந்த கோவில் கட்டப்பட்டு குறைஞ்சது 3000 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு ஆபத்தான ஒரு இடத்துல கடலுக்கு ரொம்ப பக்கத்துல துணிஞ்சு கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்ட திருக்கோவில் இத்தனை வருஷமா எந்தவித பாதிப்புமே இல்லாம கம்பீரமா நிக்கிறத பார்க்கும்போது நம்ம முன்னோர்களோட கட்டிடக்கலை அறிவும் திறமையும் கடவுள் மேல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையும் நம்மை வியப்பில் மூழ்கடித்துவிடும். கடந்த 2004ஆம் ஆண்டு உலகை உலுக்கிய சுனாமியை யாராலுமே மறந்திருக்க முடியாது. தமிழகத்தை சுத்தி இருந்த கடற்கரை மாவட்டங்கள் அத்தனையுமே சின்ன பின்னமா போனுச்சு. ஆயிரக்கணக்கான கிராமங்கள் நீரில் மூழ்கின. லட்சக்கணக்கான உயிர்கள் கடலில் மூழ்கி பலியாகினாங்க. அந்த வகையில் கடலை ஒட்டி இருக்கின்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலை மட்டும் சுனாமியால நெருங்கவே முடியல. எல்லா இடங்களிலும் கடல் அலை சீறிக்கொண்டு நிலத்தை நோக்கி வந்தது. ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் கடல் 200 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கி சென்றது. இதற்கு பின் திருச்செந்தூர் திருப்புகழில் இடம்பெற்ற பாடல் வரிகளையே உதாரணமா கூறியிருக்காங்க. மலை மாவு சிந்த அலைவேலை என்ற வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து நிறுத்தால் இறைஞ்சு மடியார் இடைஞ்சல் கலைவானோ அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயு கந்த பெருமானே. அதாவது சூரபத்மன் மலை போன்ற மாமரமா கடலுக்குள்ள போய் மறைகிறாரு. அப்போது முருகப்பெருமான் கடல் நீரே பயந்து பதுங்கி ஓடும்படியாக வேலை எறிந்து மாமரமாக இருக்கும் சூரனை இரு கூறாக்கி சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார். அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். முருகனுக்கு பயந்து கடல் அலைகளே அஞ்சி நடுங்கி பதுங்கி உள் வாங்கி நின்றதுவாம். இதனாலேயே திருச்செந்தூர் முருகனை கடல் காத்த கந்தன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அறுபடை முருகன் செந்திலாண்டவராய் அருள் புரிந்து கொண்டிருக்கும் மதிசக்தி வாய்ந்த திருச்செந்தூர் கோவில் உருவான உண்மை வரலாறையும் சுனாமியாலும் அசைக்க முடியாத கம்பீரமான திருச்செந்தூர் கோவிலை கட்டியவர்கள் யார் யார்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுமே மிகப்பெரிய மன்னர்களாலும் ராஜாக்களாலும் கட்டப்பட்ட போது ஆண்டிகள் ஒன்று கூடி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோபுரத்தை எப்படி கட்டினாங்கன்னு தமிழ் கடவுள் முருகனுடைய 2ஆம் படைவீடான திருச்செந்தூர் கோவிலுக்கு பின் இருக்கக்கூடிய அதிசயங்கள், ஆச்சரியங்கள், மர்மங்கள்னு இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையா பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். புராணங்களின்படி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூர் முருகன் கோவில் உருவாக முதலில் அச்சாரமிட்டவர் அசுர மன்னன் சூரபத்மன். வீரமகேந்திரபுரி என்ற தீவு கோட்டையை ஆட்சி புரிந்து வந்திருக்காரு. சூரபத்மனோட அபரிவிதமான பக்தி மற்றும் விசுவாசத்தால கவரப்பட்ட சிவபெருமான் அவருக்கு பல வரங்களை வாரி வழங்கி இருக்காரு. காலப்போக்கில் சூரபத்மன் மென்மேலும் சக்தி வாய்ந்தவனாக மாறி இருக்காரு. அவர் கொண்டிருந்த அழியாமையால ஆணவம் அவரை கைப்பற்ற அதிக நேரம் எடுக்கல. அவர் கலகம் செய்து சொர்க்கம், பூமி, நரகமாகிய 3 உலகங்களையும் அவரோட கைக்குள்ள கொண்டு வர்றாரு. தேவர்களை, சொர்க்கத்தில் வாழக்கூடிய அழியாதவர்களை இழிவான வேலைகளை செய்யும்படி பணிந்திருக்காரு. தேவர்கள் சோர்வடைந்து அவருடைய சித்திரவதையை தாங்க முடியாம சிவபெருமான் கிட்ட முறையிட அப்போது சிவபெருமானோட 3வது நெற்றிக்கண் திறக்கப்பட்டு 6 நெருப்பு தீப்பொறிகள் உருவாகி இருக்கு. அந்த 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் சரவண பொய்கையாற்றில் விர
6 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி உமையம்மை ஒன்றாய் சேர்த்து அணைத்தபோது ஆறுமுகன் என்னும் முருகர் உருவாகிறாரு. முருகப்பெருமானோட தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்திருக்காரு. அவருக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமான் இந்த திருச்செந்தூரில் தங்கி அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறாரு. அப்போது தன்னுடைய படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மன் கிட்ட தூது அனுப்புறாரு. அப்படியும் சூரபத்மன் அவருடைய பேச்சை கேட்கல. அதற்கு பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய படைகளுடன் சென்று சூரபத்மனை வதம் செஞ்சிருக்காரு. வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இதே இடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக்கிட்டாராம். அதன்படியே முருகனும் இங்கே தங்கி வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கே ஒரு மிகப்பெரிய கோவிலை எழுப்பி இருக்காருன்னு புராணங்களின் வாயிலா திருச்செந்தூர் முருகன் கோவில் உருவான வரலாறை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தன்னுடைய வெற்றிக்கு தனது தந்தையான சிவபெருமான் கிட்ட நன்றி தெரிவிக்கும் வகையில் முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபடும் தோரணையிலேயே சுப்பிரமணியராக காட்சி கொடுக்கிறாரு. திருச்செந்தூர் செந்திலாண்டவன் திருக்கோவில் 3000 ஆண்டுகளாக கடந்து வந்த பாதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அறுபடை வீடுகள்ல திருப்பரங்குன்றம், பழனி, திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகிய 5 மட்டும்தான் மலை மீது அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் மட்டும் ஏன் கடற்கரையில் அமைஞ்சிருக்குன்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கும். திருச்செந்தூரிலும் முருகப்பெருமான் அலை மீதல்ல மலை மீது தான் கோவில் கொண்டிருந்திருக்காரு. அந்த மலைக்கு சந்தன மலைன்னு ஒரு பெயரும் இருந்திருக்கு. சங்க காலத்துல எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் சந்தன மலையில் வீற்றிருந்ததா தான் கூறியிருக்காங்க. 8ஆம் நூற்றாண்டில், அதாவது சுமார் 1200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதிசங்கரர் திருச்செந்தூருக்கு வந்தபோது மலை மீதுள்ள முருகனேன்னு தான் தன்னுடைய பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு. பிறகு அது செந்தின் மாமலைன்னு அழைக்கப்பட்டிருக்கு. அருணகிரிநாதர் திருச்செந்தூர் பத்தி எழுதும் போது கூட சந்தன மரங்கள் நிறைந்த பகுதின்னு தான் குறிப்பிட்டிருக்காரு. இதன் மூலம் திருச்செந்தூரில் மிகப்பெரிய சந்தன வனமும் கடலோரத்தில் சந்தன மலையும் இருந்தது உறுதியாகுது. திருச்செந்தூர் பகுதியில கடலரிப்பு ஏற்பட்டு சந்தன மலை சேதம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னும் அந்த மலையோட ஒரு பகுதி தான் தற்போது கோவில் அமைந்திருக்கும் ஒரு பகுதியா இருக்கலாம் அப்படிங்கிறது வரலாற்று ஆராய்ச்சியாளர்களோட ஒரு கருத்தா இருக்குது. அதாவது இடைச்சங்க காலத்துல ஒரு மிகப்பெரிய கடல் கோள் சுனாமி ஏற்பட்டு கபாடபுரம் அழிந்து போனது அப்படின்னும் அந்த கபாடபுரத்தோட ஒரு பகுதியாதான் திருச்செந்தூர் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள்ல சிலர் சொல்றாங்க. இப்போவும் திருச்செந்தூர் கோவில் அமைப்பை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சந்தன மலை இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். கோவிலுக்கு செல்லும் போது குறிப்பிட்ட இடத்திலிருந்து கடற்கரையை நோக்கி சாய்வாக கோவில் பாதை இறங்குறத நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த சாய்வான மலையை குடைந்து சீரமைத்து தான் திருச்செந்தூர் கோவிலை உருவாக்கி இருக்காங்க. திருச்செந்தூர் கோவில் உள்ளே பிரகாரங்களை சுத்தி வரும்போது பள்ளிக்கொண்ட பெருமாள் சன்னதிக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த மலை குடைந்து உருவாக்கப்பட்டதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த பெருமாள் சன்னதியின் ஓரத்தில் சந்தன மலையை பிரதிபலிக்கும் வகையில சந்தன நிறத்தில் மலை புடைத்து கொண்டிருப்பதை நீங்க உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா தெரியும். திருச்செந்தூர் ஆலயம் சந்தன சரிவில் தான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சன்னதி ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அடுத்ததா வள்ளி குகையை சொல்லலாம். வள்ளி ஒளிந்த இடமாக கருதப்படும் அந்த இடம் மலை சரிவில் தான் இருக்கு. அந்த மலையையும் குடைந்துதான் வள்ளி குகையை உருவாக்கி இருக்காங்க. பல்லவ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் இந்த குகை சன்னதியை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்களோட கருத்தா இருக்குது. இந்த கோவில் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு வகையில வளர்ச்சி பெற்று வந்திருக்கு. சங்க காலத்துல திருச்செந்தூர் கடலோரத்தில் சந்தனமலை இருந்தது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் கோவில் மலை மீது உச்சியில் இருந்ததா அல்லது மலை சரிவில் இருந்ததா அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் சரியான விடை கண்டுபிடிக்க முடியல. கிபி 3 முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை தமிழகம் பற்றி எந்த ஒரு தகவலும் எந்த வரலாற்று நூல்களிலுமே குறிப்பிடப்படல. அந்த 300 ஆண்டுகள்ல திருச்செந்தூர் ஆலயம் எப்படி வளர்ச்சி பெற்றது அப்படின்னு யாருக்கும் தெரியல. 7ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் குகை கோவில்கள் அமைத்ததற்கான ஆதாரங்கள் நிறையவே கிடைச்சிருக்கு. திருநாவுக்கரசர் உள்பட 4 பெருமக்களும் இதை கோடிட்டு காட்டி இருக்காங்க. அதனால திருச்செந்தூர் ஆலயம் முதலில் குகை கோவிலாகத்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு கருதப்படுது. 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதிசங்கரர் திருச்செந்தூர் முருகனை பத்தி பாடும்போது கந்தமாதன மலையில் அருட்பெரும் ஜோதியாக குகப்பெருமான் ஒரு குகையில் அமர்ந்து ஆதரவளிக்கிறார் அப்படின்னும் பாடியிருக்காரு. இதன் மூலமாகவும் திருச்செந்தூர் ஆலயம் முதலில் மலை குகையை தான் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது உறுதியாகுது. அதே போல 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியன் திருச்செந்தூர் ஆலயத்திற்கு 1400 பொற்காசுகள் வழங்கியது கல்வெட்டுகள் மூலமா தெரிய வந்திருக்கு.
10ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 15ஆம் நூற்றாண்டு வரை திருச்செந்தூர் ஆலயத்திற்கு பல பேர் திருப்பணிகள் செய்ததை கல்வெட்டுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அப்பொழுதும் கூட ஆலய அமைப்பு பற்றி அந்த அளவுக்கு தெளிவா யாரும் சொல்லல. 17ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் மேல் கோபுரம் மற்றும் பிரகாரங்கள் கட்டிய மூவர் சுவாமிகளை பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்குது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று கோவிலை சுற்றியுள்ள மண்டபங்களையும் ராஜ கோபுரங்களையும் இந்த 3 ஆண்டி சுவாமிகளும் சேர்ந்துதான் கட்டியிருக்காங்க. உலகில் தீயவர்களை அழைத்து நல்லவர்களை காத்திட முருகப்பெருமான் அவதரித்த திருத்தலமான திருச்சீரழிவாய் எனும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்றளவும் பேசப்படும் அந்த 5 சித்தர்களோட ஜீவ சமாதியை திருச்செந்தூருக்கு போற பக்தர்கள் நிறைய பேர் வழிபட்டு வர்றது கிடையாது. அவங்க 5 பேரும் அந்த முருகப்பெருமானோட கட்டளைக்கு இணங்கி கோவில் திருப்பணியை முடிச்சு திருச்செந்தூரிலேயே ஜீவ சமாதியாகி தங்கள் பிறவியின் பயனை அடைந்ததா கூறப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்பவே ஆபத்தான ஒரு இடத்துல கடலுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் கூட முருகப்பெருமானோட அருளால இன்னைக்கு வரைக்கும் இந்த கோவிலுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்ததில்லை அப்படிங்கிறது தான் நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம். திருச்செந்தூர் கோவிலுக்கு திருப்பணிகள் செய்து ஆலயத்தை கட்டி புனரமைப்பு செய்தே இந்த 5 ஆண்டி சுவாமிகள் யார் யார் தெரியுமா? மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி, வள்ளிநாயக சுவாமி, தேசிகமூர்த்தி சுவாமி. இந்த 5 சித்தர்களோட பக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களையே மெய் சிலிர்க்க வைக்கும். அதில் மிக முக்கியமாக 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த ஸ்ரீ தேசிகமூர்த்தி தம்பிரான் அவர்கள் திருச்செந்தூர் மேல் கோபுரத்தை நிர்மாணிச்சு இருக்காரு. பொருள் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்திருக்கு. கூலி ஆட்களுக்கு கூலியா கொடுக்க கையில் பணம் இல்லை. முருகப்பெருமானோட கட்டளையின்படி கூலி ஆட்களுக்கு கூலிக்கு பதிலாக பன்னீர் இலை விபூதியை கொடுத்து தூண்டுகை விநாயகர் கோவிலை தாண்டி சென்ற பின் திறந்து பார்க்கும்படி கூறியிருக்காரு. அதன்படி திறந்து பார்த்தபோது தத்தம் வேலைக்குரிய கூலி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து மெய் சிலிர்த்து போயிருந்திருக்காங்க அந்த கூலி ஆட்கள் என்கிறது கோவில் வரலாறு. போர் முடிந்த பிறகு அசுரர்களை எதிர்த்து போரிட்ட 30 முக்கோடி தேவர்களும் 12 மரங்களாக உள்ளனர் என்பது ஐதீகம். 12 நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுறது தான் 12 இலை விபூதி பிரசாதம். அதனால்தான் 12 மர இலைகளும் வேத மந்திர சக்தியை உடையவை அப்படிங்கிறது கோவில் புராணம். 12 இலையில் பத்திரப்படுத்தப்படும் விபூதியிலும் வேத மந்திர சக்திகள் நிறைந்து காணப்படுது. 12 இலையில் காணப்படும் 12 நரம்புகளும் முருகனுடைய 12 கரங்களை நினைவூட்டுது. முதல் 3 பேரோட ஜீவசமாதி திருச்செந்தூர் கோவிலுக்கு பல முறை சென்றவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 4வது சுவாமியோட ஜீவசமாதி உள்ளூர் வாசிகளுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த 5வது ஆண்டியோட ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம் இன்னுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சதில்லை. அப்படியே தெரிஞ்சாலும் இவ்வளவு தூரம் கடந்து யாருமே அந்த இடத்துக்கு போக விரும்புறதில்ல. குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில இந்த இடத்துக்கு போய் நம்மளோட கோரிக்கைகளை வைத்து இந்த ஜீவசமாதிகளில் உட்கார்ந்து மனதார தியானித்து வந்தால் நம்மளோட மனக்குறைகள் தீர்ந்து நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்குது. இந்த மூவர் சமாதியுடன் ஸ்ரீ வள்ளிநாயக சுவாமி, தேசிகமூர்த்தி சமாதிகளையும் ஒரே நாளில் தரிசனம் செய்தால் முருகப்பெருமானோட முழுமையான அருளை பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகமாயிருக்கு. பழனிமலையில் அருள் புரிந்து கொண்டிருக்கும் போகரால் உருவாக்கப்பட்ட பாலதண்டாயுதபாணி சிலைக்கு தான் வியர்வை வியர்த்து கொட்டும்னு நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். ஆனால் திருச்செந்தூரில் அருள் புரிந்து கொண்டிருக்கும் திருச்செந்திலாண்டவருக்கும் வியர்வை வியர்த்து கொட்டுமா? சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச ஒரு காலம். நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஒரு பிரிட்டிஷ் உயரதிகாரி வந்திருக்காரு. அப்போ சில அர்ச்சகர்கள் கையில விசிறி வச்சு முருகப்பெருமானுக்கு விசிறிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த அந்த பிரிட்டிஷ் அதிகாரி, என்ன உங்க கடவுளுக்கு என்ன வியர்க்க போகுதா, இப்படி விசிறிக்கிட்டு இருக்கீங்கன்னு ரொம்பவே கேலியும் கிண்டலோட கேட்டிருந்திருக்காரு. அதற்கு அங்கிருந்த அர்ச்சகர்கள், ஆம், எங்களுடைய இறைவனுக்கு, எங்களுடைய முருகப்பெருமானுடைய சிலைக்கு வியர்க்கும் அப்படின்னு கூறியிருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் அதிகாரி இதை நம்பவே இல்லை. உடனே முருகப்பெருமானுடைய சிலை மீது இருந்த மாலைகளையும் கவசங்களையும் நீக்கிட்டு அந்த பிரிட்டிஷ் அதிகாரிக்கு முருகப்பெருமானோட சிலை காட்டியிருக்காங்க அர்ச்சகர்கள். அந்த கருங்கல் சிலையில் முத்து முத்தாக வியர்வை துளிகள் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போயிருக்காரு அந்த பிரிட்டிஷ் அதிகாரி. அந்த இறைவனோட ஆட்டம், அந்த முருகப்பெருமானோட ஆட்டம் அதோட முடிஞ்சு போகல. அன்று மாலை அந்த அதிகாரியோட மனைவிக்கு திடீர்னு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. எந்த மருத்துவராலையும் அந்த வயிற்று வலியை குணப்படுத்த முடியல. அப்போதான் அவருக்கு உரைச்சிருந்திருக்கு, தான் அவமானப்படுத்தியது ஒரு சாதாரண கல் சிலையை அல்ல, உயிருள்ள தெய்வம் என்று. தன்னோட தவற உணர்ந்து அந்த தெய்வத்துக்கிட்ட மனமுறையை மன்னிப்பு கேட்கிறாரு அந்த
பிரிட்டிஷ் அதிகாரி. என் மனைவியை குணப்படுத்து, உனக்கு என் சொந்த செலவுல ஒரு வெள்ளி பாத்திரத்தை காணிக்கையா தரேன்னு வேண்டிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆச்சரியம் நடந்தது. அடுத்த கணமே அவருடைய மனைவி பூரணமா குணமடைச்சிருந்திருக்காங்க. சொன்னபடியே அந்த அதிகாரி ஒரு வெள்ளி பாத்திரத்தை அந்த கோவிலுக்கு காணிக்கையா கொடுத்திருக்காரு. அதில் லூசிங்டன் 1803 அப்படின்னு இன்றும் அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கத நம்ம திருச்செந்தூர் கோவில்ல உள்ள வெள்ளி பாத்திரங்கள்ல பார்க்கலாம். அந்த பிரிட்டிஷ் அதிகாரியோட பெயர் லூசிங்டன். அவர் பயந்து பணிந்து வணங்கிய அந்த தெய்வம் தான் நம் திருச்செந்தூர் செந்திலாண்டவன். அதே போல 17ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம் இன்றளவும் முருகப்பெருமானோட சக்தியையும் பெருமையையும் போற்றும் வகையில் அமைச்சிருக்கு. வணிக போட்டியில் ஈடுபட்டிருந்த டச்சு படையினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருச்செந்தூர் கடற்கரையை நோக்கி அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட கோவிலை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த கோவிலை ஒரு இராணுவ தளமாகவும் கொத்தளமாகவும் மாற்றி பீரங்கிகளை நிறுத்தி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலத்துல இந்த பகுதி மதுரை மன்னர் திருமலை நாயக்கருடைய ஆட்சிக்கு கீழே உட்பட்டு இருந்திருக்கு. கோவிலை ஆக்கிரமிச்ச டச்சுக்காரர்கள் உடனடியாக வெளியேறும்படி நாயக்கருடைய பிரதிநிதி உத்தரவிட்டிருந்திருக்காரு. ஆனால் டச்சுக்காரர்கள் அந்த உத்தரவை கொஞ்சம் கூட மதிக்கல. அதுக்கு மாறா கோவிலை விட்டு வெளியேறணும்னா எங்களுக்கு நீங்க 1,00,000 ரியால்கள் பிணித்தொகையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அவங்களோட இந்த அடாவடி தரத்தை கண்டு கோபம் கொண்ட உள்ளூர் மக்களும் திருமலை நாயக்கரோட படைகளும் இணைந்து அவங்களை எதிர்த்து போரிட்டு இருக்காங்க. குறிப்பா முக்காணி கிராமத்தை சேர்ந்த அந்த மக்கள் இந்த போர்ல வீரத்தோடு ஈடுபட்டதா தல வரலாறுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மோதல்ல டச்சு படையினர் சில பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. மக்களுடைய கிளர்ச்சி வழுத்ததால டச்சுக்காரர்கள் கோவிலை விட்டு தப்பிச் செல்ல முடிவெடுத்திருக்காங்க. கோவிலை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி கோவில்ல இருக்கக்கூடிய கருவூலத்தை கொள்ளையடிச்சதோடு அங்கு உற்சவர்களாக இருந்த சண்முகர், நடராஜர், ஐம்பொன் சிலைகளை தங்க சிலைகள்னு நினைச்சு அதையும் கொள்ளையடிச்சிட்டு தங்களோட கப்பல்ல ஏறி புறப்பட்டிருந்திருக்காங்க. இப்படி டச்சுக்காரர்கள் அந்த கப்பல்ல சிலைகளோடு பயணிக்க ஆரம்பிக்க தொடங்கி இருக்காங்க. சிறிது நேரத்திலேயே முருகப்பெருமானோட திருவிளையாடல் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய புயலும் மழையும் உருவாகி இருக்கு. கடல் கொந்தளிச்சிருந்திருக்கு. கப்பல் கவிழும் நிலைக்கு சென்றிருந்திருக்கு. தாங்கள் கொள்ளையடித்த சிலைகளுடைய சக்தியால் தான் இந்த பேராபத்து நிகழ்வதாக உணர்ந்த அந்த டச்சுக்காரர்கள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு அஞ்சி சண்முகர், நடராஜ சிலையை கடலுக்குள்ள தூக்கி போட்டிருந்திருக்காங்க. சிலைகளை கடல்ல வீசின மறுகணமே புயல் நின்று கடல் அமைதியாய் இருந்திருக்கு. டச்சுக்காரர்கள் தங்களோட நாட்டுக்கு திரும்பி போயிருக்காங்க. இந்த 2 சிலைகளும் கடலில் வீசப்பட்டு சில ஆண்டுகள் கடந்து போகுது. தீவிர முருக பக்தரும் திருமலை நாயக்கரோட உள்ளூர் பிரதிநிதியுமான வடமலையப்ப பிள்ளை சிலைகள் கொள்ளையடிச்சு போனதால மிகுந்த மனவேதனையில இருந்திருக்காரு. ஒரு நாள் இரவு அவரோட கனவில் தோன்றிய முருகப்பெருமான் தன்னுடைய சிலைகள் கடலுக்குள் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்காரு. அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம் பழம் கடலில் முழுகாமல் மிதக்கும்னு, அதற்கு மேலே வானத்தில் கருடன் ஒன்று வட்டமிடும்னு அடையாளமா காட்டியிருந்திருக்காரு. கனவில் கிடைத்த குறிப்பின்படி வடமலையப்ப பிள்ளை உள்ளூர் மக்கள் சில பேரோட உதவியோட கடலில் முத்தி குளிக்கும் மீனவர்களை அழைச்சிக்கிட்டு படகுகளை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போறாரு. முருகப்பெருமான் குறிப்பிட்ட அடையாளங்களை கண்டு அந்த இடத்துல கடலுக்குள்ள முழுகி போயிருக்காங்க. அதாவது எலுமிச்சம்பழம் அந்த இடத்துல மிகுந்திருக்கு. வானத்துல கருடன் வட்டமிட்டு இருந்திருக்கான். வியக்கத்தக்க வகையில் சண்முகர் மற்றும் நடராஜரோட சிலைகள் கடலுக்கு அடியில இருந்து மீட்கப்பட்டிருக்கு. மீட்கப்பட்ட சிலைகளை மிகுந்த மகிழ்ச்சியோடு கரை கொண்டு வந்திருக்காங்க. பல ஆண்டுகள் கடல் நீர்ல இருந்ததால உப்புத்தன்மையால் ஏற்பட்ட அரிப்பை இன்றும் சண்முகரோட திருமேனியில நம்ம பார்க்க முடியும். கிபி 1653ஆம் ஆண்டு மீட்கப்பட்ட சிலைகள் மீண்டும் கோவிலுடைய முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டு குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு மேலும் 17ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி காலத்தில் கோவில் சீரமைத்ததற்கான கல்வெட்டு சான்றுகள் கிடைச்சிருந்திருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவில் வெறும் கோவில் மட்டும் கிடையாது, காலம் கடந்து நிற்கும் தமிழர்களுடைய ஆன்மீக அடையாளம். ஒவ்வொரு அணுவிலும் வரலாற்று நம்பிக்கை மற்றும் வியக்கத்தக்க அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி. டச்சு படையெடுப்பின் போதும் சுனாமியின் போதும் இயற்கை சீற்றத்தின் போதும் திருச்செந்தூர் முருகன் தன்னை நம்புறவங்களை கைவிட்டதே கிடையாது அப்படிங்கிறத திருச்செந்தூர் கோவிலோட தல வரலாறு ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கு. தென் தமிழகத்தின் கடைக்கோடியில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் மாபெரும் கட்டிடக்கலையின் பிரம்மாண்ட அதிசயம் மட்டும் கிடையாதுங்க. நம் தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற ஆன்மீக பொக்கிஷம். அதை நாம் போற்றி பாதுகாத்து இனி வரும் அனைத்து தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும்.
முருகப்பெருமான் ஞான குருவாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்தலம், மகாமுனி அகஸ்தியரும் ஆதிசங்கரரும் வழிபட்ட ஸ்தலம், பகலிக்கூத்தரின் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் குமரகுருபரனின் கந்தர் கழிவெண்பா என்று எத்தனையோ படைப்புகளை பெற்ற சிறப்புமிக்க ஸ்தலம் திருச்செந்தூர். திருச்செந்தூரின் பெருமைகள் ராமாயணம் காலம் தொட்டே சொல்லப்பட்டு வருகிறது. புராணங்கள் தவிர சங்க இலக்கிய நூல்களான அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம் போன்றவற்றிலும் இத்தலத்தின் பெருமைகள் போற்றி பாடப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக அவன் அருளால் கர்ம வினைகள் கரைந்து தலையெழுத்து மாறும் என்பது ஒவ்வொரு முருக பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த வீடியோல 3000 ஆண்டுகளாக திருச்செந்தூர் முருகன் கோவில் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னும், திருச்செந்தூர் முருகப்பெருமானோட வியக்க வைக்கும் அதிசயங்கள், மாபெரும் பிரம்மாண்ட ரகசியங்கள், மர்மங்கள்னு இப்படி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த முருக பக்தர்களுடனும், திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்திற்கு திருச்செந்தூருக்கு போகக்கூடிய உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுடனும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இதே போன்று மேலும் பல ஆச்சரியமூட்டும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.